சாப்பிட்டு திவ்யா சாப்பிட்டு சொல்லுமா. வாங்க, வேணும் மாத்திரை எடுத்துட்டு வா. சார் பெட்டிஷன் சார். கரெக்டாக இருக்குப்பா. நான் ஃபைல் பண்ணிட்டு வந்துடுறேன் சார். ப்ரெஷர் போட்டு நம்பர் வாங்கிறேன். சரி வேணும் வரேன். ஜெயிலேருந்து எவனா வந்திருக்கானான்னு பார்த்தியா? பேசியிருக்கீங்க, எஸ்பியை பார்க்கணும். சைல்டு லிஃப்டிங்னா அடாப்ஷன், செக்ஸ் அபியூஸ், சாக்ரிஃபைஸு, ஆர்கான் தெஃப்ட்டு, இப்படி எடுக்கிறவன் ரெகுலராக எடுக்கிறவன் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன். எதுக்கு இப்படி வேறு குழந்தைய மாற்றி வச்சுட்டு போகணும்? புதுசாக இருக்கு. மோட்டிவ் என்ன இருக்கும்? சிஆர்பியில் நம்ம சண்முகம் தான் இருக்காங்க, பேசி பார்க்கலாம். அப்புறம் குழந்தை காணாம போய் எத்தனை நாள் ஆச்சு? 5 நாள் ஆச்சு சார். ஓ, என்னாச்சு? சிட்டியில் இருக்கிற எல்லா கிரைம்ஸும் அப்டேட்டாக இருக்குமா சார்? ஆமாம்மா, சிட்டியில் இருக்கிற 102 ஸ்டேஷனில் நேற்று நைட் வரைக்கும் அப்டேட்டாக இருக்கும். வா, அனுபவம் இருக்காராப்பா? யார் கேட்டாலும் டீட்டெயில்ஸ் தருவாங்களா சார்? கேட்குறவங்க கேட்கணும், அதையும் கேட்குற மாதிரி கேட்கணும். சார் ஒன்றும் இல்லை, லாஸ்ட் ஒரு 10 நாளா எங்கெல்லாம் குழந்தை காணாமல் போயிருக்க கிடைச்சிருக்குங்க டீட்டெயில்ஸ் இங்கே பார்க்க முடியுமா? இல்லை, பிறந்த குழந்தை தேடுறது தானே சார் கஷ்டம். நம்மக்கிட்ட தான் ஒரு குழந்தை இருக்கே. ஒருவேளை அந்த குழந்தைய அவங்க தேடிட்டு இருந்தாங்கன்னா? வேற எந்த கேஸ்லேயாவது ஒரு குழந்தை எடுத்துகிட்டு வேற குழந்தை வச்ச மாதிரி எம்மோ இருக்கா? ஒரு பொருளை தூக்கிட்டு அதே மாதிரி ஒரு பொருளை விற்கிறதெல்லாம் நகை கடத்தல், சிலை கடத்தல் தான். இதோ டீட்டெயில்ஸ் வந்துச்சு. கடைசி 2 வருஷத்தில் ஏன்பா நோட் பண்ணிக்கப்பா, மொத்தம் 240 கேஸு. எல்லாமே பிறந்து 10 நாளைக்குள்ளே திருடுனது தான். அதில் 200 கேஸு ஆம்பளை பசங்க தான். ஆம்பளை பசங்கனாலே தலைச்சம்பிள்ளைங்க தான். 72 மணி நேரம் தாண்டிச்சுன்னா கஷ்டம் சின்ன சாமி. 72 மணி நேரம் தானா என்ன சார்? ஆம்பளை பிள்ளைன்னா என்ன சார்? பொம்பளை பசங்கன்னா வடநாடு, ஆம்பளை பசங்கன்னா சுடுகாடு, நரபலி. அதுவும் உங்கள் கேஸில் தலைச்சம்புள்ள 5 நாள் வேற ஆச்சு. இந்த வருஷம் மட்டும் சென்னை சரௌண்டிங்கில் மொத்தம் 11 கேஸ். எல்லாமே இன்ஃபேன்ஸ் தான். நடுவில் வேற ஒரு அமாவாசை போச்சுல்ல. சார் யாரு? ட்ரைனியா? இந்த டீட்டெயில் பண்ணிட்டு பாப்பா என்ன மாதிரி பிறந்தா நீ பார்த்துப்ப இல்ல? நீ சொல்லு. ஒரு அப்பனை என் தாயால சொல்றேன், நாசமா போயிடுவேன். சொல்லியா? சின்னசாமி சார், இன்னைக்கு ஒரு பூஜை. என்னது பூஜையா? ஆமாம் சார். எங்கேயா? பார்டர் தோட்டத்தில். பலி தான் சார். என்னையா சொல்கிற? ஷெட்டில் பேசிக்கிறாங்க சார். லொக்கேஷன் கரெக்டு தானே? நாங்கள் வந்துட்டோம். கரெக்ட் சார், கன்ஃபார்ம். நம்ம குழந்தை தானே? சொல்லானு, நம்ம குழந்தை தானே? நம்ம குழந்தையா இல்லையா? சொல்லு ஆனந்த். தெரியலையா? என்னப்பா சொல்ற? உனக்கே தெரியலையா? சரி தெரியல சார். மேலதிகாரிங்க சொல்லுவாங்க. நீ பாட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் கிளம்பி வந்துட்டா யார் பதில் சொல்றது? இல்லை சார், எமர்ஜென்சின்னு வந்தோம். இது நம்ம குழந்தை இல்ல ஆனந்த், ரொம்ப குண்டா இருக்கு. எதை வச்சு பார்க்கறதெல்லாம் உன் குழந்தை இல்லைன்னு சொல்ற திவ்யா? பார்த்தா தெரியுதுல. அதான் எப்படி திவ்யா? குழந்தை பிறந்ததும் நான் தான் பார்த்தேனே. பிறந்த குழந்தை இல்லை, அதான்.
அடையாளம் இல்லாமல் காணா போன பொருளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா? ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? இல்லை சார், கொடுத்தாங்க, மேலே படுக்க வச்சேன், பால் கொடுத்தேன், க்ளீன் பண்ணாங்க, அப்புறம் வார்டில் தான் பார்த்தேன். ஹலோ சார், சிஆர்பியில் இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்க. சொல்லுங்க. உங்கள் ஸ்டேஷனில் ரமேஷ் நேயாங்கிற பேரண்ட்ஸ் அவங்க குழந்தை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுதான் சின்னசாமி சார் கேட்க சொன்னார். 10 நாளைக்கு முன்னாடி இங்கே குழந்தை ஏதாவது காணாம போச்சா? இங்கே ஒரு குழந்தை திருட்டு போச்சுல்ல? தெரியல சார். குழந்தை கேஸில் என்ன ப்ராக்ரஸ் சின்னசாமி சார் கேட்க சொன்னார். இங்கே குழந்தை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல? தெரியல சார். யோ, குழந்தை இருக்கியா? இங்க வா. பெரிய பாப்பா, இந்த குழந்தை என்ன சார் பண்ணுவாங்க? இங்கேருந்து 100 கால் வந்ததும் வீட்டு ஆஃபீஸர்ஸ் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வாலண்டியர்ஸ் வருவாங்க. நேராக அங்கேருந்து ஜிஹெச், அதுக்கப்புறம் அங்கேருந்து யாரும் ஹோம். நீங்கள் இருப்பா இல்லை. எப்படி சார் இதெல்லாம் பார்த்து உங்களால் ஈஸியாக எடுத்துக்க முடியுது? இத்தனை வருஷம் சர்வீஸில் மனசுலாம் செத்து போச்சானா? டைமுக்கு வந்துடு. வாசப்படியில் ரிட்டைர்மெண்ட் வச்சுட்டு இப்போ என்னத்துக்கு இப்படி? இல்லை வேணும், குழந்தை விஷயம் எப்படி விட முடியும்? இன்னும் 10 நாளில் சர்வீஸ் முடியுது. வேறு ஆளை போட்டு தேடுவாங்களான்னு தெரியாது. அந்த குழந்தை ஃபோட்டோ கிட்ட இருக்கா? வாட்ஸ்அப்பில் போட்டு விடலாம்ல? ஃபோட்டோ வச்சு கண்டுபிடிக்க இது என்ன காரா பைக்கா? பிறந்து 10 நிமிஷத்துக்குள்ளே தொலைஞ்சு போச்சு. கிடைச்சிருமா? தெரியல. ஐட்டம் நம்பர் 14. ஒரு இன்ஃபேண்ட் ஹாஸ்பிட்டலில் மிஸ்ஸிங். எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு எங்கள் குழந்தைய கண்டுபிடிச்சி தரணும். குழந்தை பிறந்ததுலேருந்து ஹேண்ட் ஓவர் பண்ண வரைக்கும் ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணியிருக்கு. வெரி ரெப்யூட்டட் ஹாஸ்பிட்டல். இவங்க சைடில் நோ ப்ரூஃப் மை லார்ட். டெஸ்ட் ரிசல்ட்ஸ் இருக்குது. ப்ரைவேட் லேப்ஸில் டெஸ்ட் எடுத்துருக்கோம் மை லார்ட். எந்த லேபில்? கொச்சினில் அமிர்தா இன்ஸ்டியூட் அண்ட் டிஎன்ஏ ப்ரைவேட் லிமிடெட். ரெண்டுமே ரெப்யூட்டட் லேப்ஸ் தான் மை லார்ட். க்ளோசஸ்ட் டு த ப்ரூஃப் எக்ஸிபிட் நம்பர் 9 and 10. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் டாக்டர்ஸ் மேற்பார்வையில் இந்த டெஸ்ட் எடுக்கலை. அதனால் இதை அக்செப்ட் பண்ணக்கூடாது மை லார்ட். இது ஆனந்த குழந்தை இல்லைன்னு தான் சொல்லுது, திவ்யா குழந்தை இல்லைன்னு சொல்லலையே. அப்ஜெக்ஷன் மை லார்ட். என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க? இவங்களை டீக்ரேட் பண்ணுறது எங்களோட மோட்டிவ் இல்லை மை லார்ட். சில கேசஸில் இந்த மாதிரி குழந்தைங்க பிறந்திருக்கு. பிளட் டெஸ்ட்டை வச்சு அந்த கப்பலோட குழந்தையா இல்லையான்னு சொல்லிட முடியும். அப்படி சொன்னால் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் அக்யூஸ் பண்ணுவாங்க. இங்கே ஒரு ஹாஸ்பிட்டலோட வேலை குழந்தை லெஜிடிமேட்டான்னு சொல்கிற கண்டுபிடிக்கிற வேலை இல்லை, குழந்தைய டெலிவரி பண்ணி கொடுக்கறது மட்டும்தான் மை லார்ட். இன்டென்ட் இஸ் நாட் டு ஃபைட் வித் ஹாஸ்பிட்டல், பட் எங்களுக்கு எங்கள் குழந்தை வேணும். அண்ட் இதில் டைம் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் மை லார்ட். கவுன்சில், இந்த ரிப்போர்ட்டை நான் கன்சிடர் பண்ணுறேன். The reports are from Government Registered Lab, registration number 5689. நீங்களும் கோஆப்ரேட் பண்ணுங்கள், குழந்தைய சீக்கிரம் கண்டுபிடிங்க. ஃபாரன்சிக்ஸ் ரிப்போர்ட்க்கு எவ்வளோ நாள் வேணும்? நீங்கள் ஆர்டர் பண்ணால் 2 வீக்ஸில் வாங்கிடலாம். ஐ ஓ டு சப்மிட் த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் ஆன் 10th August. அது வரைக்கும் நீங்கள் இந்த குழந்தைய பத்திரமா பார்த்துப்பீங்களா? அவங்க அப்பா அம்மா வந்தால் கொடுத்துடணும். The plaintiff will take care of the child custody until further notice. இப்போ நான் சொல்லி நம்பலை, டெஸ்ட்டு சொல்லி தான் நம்பியிருக்கேன். வருஷமாக இருக்குது இந்த ஹாஸ்பிட்டலு. இங்கே டாக்டர்ஸ் ராசி, டெலிவரி ராசி நிறைய சொல்லுவாங்க. எம்டி மேடம், அவங்க எந்த கேள்வி கேட்டாலும் ஒரு வார்த்தையில் மட்டும் பதில் சொல்லுங்கள். வேலை இருக்குன்னு அவசரப்படுத்திட்டே இருங்க. எஸ், நோ, தெரியாது, இந்த மாதிரி பதில் சொல்லுங்கள். எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. புரியுதா? ஓகே சார், புரிஞ்சுதா? எனக்கு டைம் இல்லை, ஜஸ்ட் 15 minutes. சொல்லுங்க. நான் இங்கே கன்சல்டேஷன் வரல, இங்கே கிரைம் நடந்திருக்கு அப்படின்னு நீங்க அக்யூஸ் பண்றீங்க. கோர்ட் ஆர்டர். அன்னைக்கு வேற ஏதாச்சும் குழந்தைங்க மிஸ்ஸிங்னு சொன்னாங்களா? சார், அன்னைக்கு மொத்தம் 9 டெலிவரி ஆயிருக்கு. வேற யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ வெளியே தான் உள்ள ஒரு குழந்தை வந்திருக்கு. இது உங்கள் ஹாஸ்பிட்டல் தானே? அன்னைக்கு 9 குழந்தை பிறந்திருக்கு. உங்க குழந்தைய மட்டும் எதுக்கு நாங்கள் மாற்றணும்? சொல்லுங்க. கடையெல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜ் வாங்க.
கண்ட்ரோல் யூனிட் கொடுக்கணும். சீக்கிரம் கொடுத்தா தான் ரிப்போர்ட் கிடைக்கும். போங்க. தம்பி இப்போ தான் சார் வாங்கிட்டு போனாங்க. அது இல்லையா, சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும். எத்தனை நாள் ஃபுட்டேஜ் இருக்கு சார்? ரூல் படி 90 டேஸ் இருக்கும். ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் கூட அவுட் சோர்ஸ் தான் சார். அவங்கள மந்த்லி ஒன்ஸ் வருவாங்க, செக் பண்ணிட்டு போயிடுவாங்க சார். ஜூலை 15 ஃபுட்டேஜ் எடுங்க. அன்னைக்கு மெட்டர்னிட்டி வார்டில் நீதான் டியூட்டி? ஆமாம் சார். நான் இன்குபேட்டர் வார்டில் இருக்க நர்ஸ் தான் சார். லேபர் ரூமில் அன்னைக்கு நைட் டியூட்டி பார்த்தது ஷைலஜா தான் சார். ஷைலஜா? நான் தான் வெளியில் போய் அட்டெண்டர் கிட்ட சொன்னேன் சார். ஒரு 8:45 போல் இருக்கும். குழந்தைய நான் தான் இன்குபேட்டர் வார்டுக்கு எடுத்துகிட்டு போனேன். எல்லா குழந்தையும் இன்குபேட்டரில் வைக்க மாட்டோம். ஆனால் இவங்க குழந்தையோட டெம்பரேச்சர் அன்ஈவனாக இருந்துச்சு. சாப்பிட போலாமா? பட்னி கிடந்தாலும் குழந்தை வந்துடாதுப்பா. புனிதவதி ராஜசேகரன் சார். இப்போ எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. கையில் டேக் போட்டுருவோம். அதில் யூனிக் ஐடி நம்பர் இருக்கும். அம்மா கையிலையும் பாப்பா கையிலையும் டேக் போட்டுட்டு அது ஒரு ப்ராக்சிமிட்டி சிஸ்டமில் ட்ராக் பண்ணிகிட்டே இருப்போம். குழந்தை 8 மணிக்கு வெளில எடுத்திருக்கீங்க. 8:35க்கு குழந்தைய அம்மா கிட்ட காமிச்சிருக்கீங்க. 8:45க்கு தான் குழந்தைய எங்க கிட்ட காமிச்சிங்க. கார்ட் கட் பண்ணுறதுக்கு சில சமயம் டைம் எடுக்கும். அம்பிளிக்கல் கார்ட் கட் பண்ணதுக்கப்புறம் குழந்தைய சுத்தம் பண்ணிட்டு தான் அம்மா கிட்டேயே காட்டணும். அதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுமா? ஆமாம் சார். அம்மா கிட்ட இருந்து கடைசியாக தான் எல்லா ஸ்ட்ரென்த்தும் தொப்புள்கொடி வழியாக குழந்தைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். குழந்தை 8 மணிக்கு வெளில எடுத்திருக்காங்க. 8:35க்கு குழந்தைய அம்மா கிட்ட காமிச்சிருக்காங்க. 8:45க்கு தான் குழந்தைய எங்க கிட்ட காமிச்சாங்க. 9 மணி போல குழந்தைய இன்குபேட்டர்ல வச்சிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் பெர்மிட்ரு, மெட்டர்னிட்டி பிளாக்கோட சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் எடுத்து கண்ட்ரோல் யூனிட்டை கொடுத்துருக்கேன் சார். அப்புறம் எஸ்பிகிட்ட நீங்கள் கொஞ்சம் பேசுங்க சார். சரி, பேசுகிறேன். தேங்க்ஸ் சார். கேசஸில் எம்மோ கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் ஜெயிலேருந்து யார் வந்து போயிருக்கான்னு பார்க்கணும். மோஸ்ட்லி ஸ்கெட்சு போடுறது சார், பிளான் போடுறது ஜெயிலில் தான் நடக்கும். சரி, இங்கேயே உட்காந்து பேசுங்க சார். என்ன செல்வம், எப்படி இருக்க? பிள்ளைங்கள பார்த்தியா? சார் பொண்டாட்டி வரதே இல்லை சார். பார்த்து 3 மாதம் ஆகுது சார். சார் நீங்கள் சொன்னால் கேட்பா சார்? பேசுகிறேன். எனக்கு ஒரு தகவல் வேணுமே. ரீசெண்டாக ரிலீஸ் ஆனதில் யாராவது குளம் தூக்குற மேட்ரு ரெஜிஸ்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் சார். எவன் போனான்னு தெரியும், ஆனால் எதுக்கு போனான்னு தெரியாதுல்ல. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா. ஆனது வா, நம்ம ஏரியா பையன்ப்பா. பச்சை குளத்தைய காணாம்ப்பா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா. குழந்தை மேட்டர்லாம் தெரியாது சார். உள்ள ஒரு மட்டை மேட்ரு ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் அது கொஞ்சம் பெரிய மேட்ரு சார். கொஞ்சம் கேட்டு பார்த்து சொல்லு செல்வம். சார் பொண்டாட்டிகிட்ட பேசுங்க சார். என்ன கேஸ் சார்? கொண்டாம்ப்பா. யார? அவள் பொண்டாட்டிய அவன் ஃப்ரெண்டோட பார்த்துட்டான். பொண்டாட்டிகிட்ட சொல்கிறேன்னு சொன்னீங்க? அது அப்படிதான்ப்பா. என்ன சார், ஜெயிலெலாம் போயிட்டு வந்த பொறுத்தா இந்த கச்சா ஞாபகம் வருதா? அவங்ககிட்ட வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சப்ஜெக்டாக தெரிஞ்சுட்டு வரணும்ல கச்சா. இப்படி பேசியே எல்லாம் வேலையும் வாங்கிடு சார். தம்பி சார் எனக்கு 15 வருஷமாக தெரியும். பேர் என்னையா? என் பேர் லைக்கு சார். அவன் பேர் ஷாரு. எத்தனை வருஷமா கச்சாட்டா இருக்க? 3 வருஷமா சார். கை குழந்தை எதுவும் பார்த்தா? ஹீரோ புலிங் பண்ணுறவன் அதை மட்டும்தான் பண்ணுவான். வேலையை முடிச்சுட்டு அங்கேயே மூத்தன் பெஞ்சிட்டு போயிடுவான். ஏன்னா நாளைக்கு எவனோ பண்ண கேஸ் அவன் மேலே போட்டால் பிச்சை எடுக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் தான் தூக்க மாட்டாங்க சார். நைட்டு பிளாட்ஃபார்மில் தூங்குறது, பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே பிளாட்ஃபார்ம் ஈஸியாக தூக்கிடுவானுங்க சார். இங்கே ஜன்னல் உடைக்கிறவன், பூட்டு அடிக்கிறவன், பூட்டு திறக்கிறவன்லேருந்து ஆரம்பித்து மட்டை பண்ணுற வரைக்கும் இங்கே ஒருத்தனுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது. அப்புறம் நம்ம ஊர் குழந்தைங்க தூக்கணும், நாட்டுக்கு தான் சார் அனுப்புவானுங்க. இங்கெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. குழந்தைய தூக்குறது தான் இங்கே சம்பவம். இன்னொரு குழந்தைய வச்சுட்டு போது தான் சினிமாவில் தான் தொழில் முறையாக செய்கிறவன் இதை செய்யலை சார். இந்த டிராஃபிக் கேஸ் எல்லாம் நீ இதுக்கு தான் வந்துக்கன்னு தெரியும் சார். இதுங்கெல்லாம் சிக்னலில் பிச்சை எடுக்குதுங்க. ஆனால் பார்த்துக்க சார், அடுத்த நாள் இதெல்லாம் கோயம்புத்தூர் போயிடும். இப்படி மாற்றிக்கினே இருப்பானுங்க. ஒரே இடத்துல ரொம்ப நாள் வச்சுக்க மாட்டாங்க சார். ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் ஏதாவது லீடு கிடைக்குமான்னு அலைஞ்சிட்டு இருக்கான். தேடுறாங்கல்ல, கண்டிப்பாக ஒரு பேரை கிடைச்சிடும் சார்.
என் வாயால் சாப்பிட கொடுத்துட்டேன். டேய் அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா, தைரியமா இரு. தர நல்லா இருக்கியா? நிறைய ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டோம் சார். இன்கேட் அவுட் கேட் பக்காவாக ஸ்கேன் பண்ணிட்டோம் சார். குழந்தைய யாராவது கேட் வழியாக எடுத்துகிட்டு போன மாதிரி தெரிஞ்சுதா? சார் 8:30க்கு மேலே கையில் குழந்தையோட யாரும் வெளியில் போகல சார். இங்கே குழந்தை ஏதாவது காணாம போச்சானே? தெரியலப்பா. அப்போ உள்ள சார் க்ளீன் சார். டெலிவரி டைமிங், லேபரோட எக்ஸிட், இன்குபேட்டர் ரூம் என்ட்ரி எல்லாம் கிளியராக இருக்குது சார். இங்கே பாருங்கள் சார், ஃபஸ்ட் டைம் இந்த கேமராலேருந்து எக்ஸிட் ஆகி இன்குபேட்டர் ரூமில் குழந்தைய வச்சுட்டு வரதுக்கு 90 செகண்ட்ஸ் ஆயிருக்கு சார். ஆனால் அதுவே செகண்ட் டைம் ஒரு 20 செகண்ட் கூட ஆயிருக்கு. இது ஒரு சின்ன நெக்லிஜிபிள் டூரேஷன் தான். இது ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டாக நம்ம எடுத்துக்க முடியாது சார். எக்ஸிட் என்ட்ரி, பாடி லாங்குவேஜ், கலர் அண்ட் காஸ்டியூம் கண்டினியூட்டி எல்லாம் கரெக்டாக இருக்குது சார். குழந்தை மிஸ் ஆகிறது சான்ஸே இல்லை சார். இவ்வளோ க்ளீனாக பண்ணணும்னா க்ளோஸ் கான்டாக்ட் தான் சார் பாசிபிள். நான் வேலைக்கு வந்தப்பெல்லாம் இதெல்லாம் கிடையாது. கண்ணு தான் கேமரா, மூளை தான் ஆடிஸ்க்கு. வரேன். ஓகே சார். குழந்தை மிஸ் ஆகிறது சான்ஸே இல்லை சார். இவ்வளோ க்ளீனாக பண்ணணும்னா க்ளோஸ் கான்டாக்ட் தான் சார் பாசிபிள். புனிதவதி ராஜசேகரன் சார். நான் இன்குபேட்டர் வார்டில் இருக்க நர்ஸ் தான் சார். நான் தான் வெளியில் போய் அட்டெண்டர் கிட்ட சொன்னேன் சார். எந்த ரெக்கார்டும் இல்லை, எந்த ப்ரூஃபும் இல்லை. ஐயா கொஞ்சம் தண்ணி கூட. இங்கே வா. போமா. கேமரா ஒன்று. ஃபஸ்ட் டைம் இந்த கேமராலேருந்து எக்ஸிட் ஆகி இன்குபேட்டர் ரூமில் குழந்தைய வச்சுட்டு வரதுக்கு 90 செகண்ட்ஸ் ஆயிருக்கு சார். ஆனால் அதுவே செகண்ட் டைம் ஒரு 20 செகண்ட் கூட ஆயிருக்கு. அங்கே போய் வை. இங்கே மட்டும் தான் டிஃபரன்ஸ் ஆகுது, மற்ற இடத்துலலாம் கரெக்டாக இருக்கே. இவ்வளோ க்ளீனாக பண்ணணும்னா க்ளோஸ் கான்டாக்ட் தான் சார் பாசிபிள். புனிதவதி ராஜசேகரன் சார். நான் தான் வெளியில் போய் அட்டெண்டர் கிட்ட சொன்னேன் சார். அவங்க வேலையை விட்டு போயிட்டாங்க சார். சவுதியில் வேலை கிடச்சிருச்சுன்னு. நீங்கள் ஏற்கனவே அவங்கள விசாரிச்சிட்டீங்க. சரி, அவங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர் கொடு. சார் எப்போ வேலையை விட்டு ரிலீவ் ஆனீங்க? சார் 1 வீக் ஆகுது சார். ரெசிக்னேஷன் லெட்டர் கூட 3 மாதத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன். ஓ, சவுதியில் வேலை கிடச்சிருக்கு சார். அதான். சரி, நாளைக்கு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு போங்க. ஓகே சார். நர்ஸ் சைலஜா உங்களுக்கு நல்லா பார்க்குமா? இல்லை சார். வேறு எதுவும் பண்ணாத. மேப் எடுப்பு, நான் வந்துடுறேன். சார் 5 ஆளுங்க வேணும் சார். எதுக்கு 5 பேர்? பார்த்தா பெரிய கேங்க மாதிரி தெரியுது சார். ராணுவத்துக்கு சொல்லுவோமா? ஏஆரில் 4 பேரை கூப்பிட்டுக்கையா? இல்லை சார். ஆள் இல்லையா? பிஸ்டல் எடுத்துக்க சார்.
இந்த குழந்தைய எங்க எடுத்துட்டு போறீங்க?